அன்பு மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் எப்படி மிக எளிதாக தேர்ச்சி பெறுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை செய்யுங்க. என்னென்னா, முதல்ல வினாத்தாள் வடிவமைப்பில் இருக்கிற அந்த எல்லா வினாக்களையுமே நம்ம எழுதணும். முதல்ல 15 1 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 15 1 மார்க்கும் நம்ம எழுத போகிறோம். அதில் ஒரு 8 வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் எழுதணும். 4மே உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். அப்படி தெரிஞ்சது வரலை அப்படின்னா எது தெரியுமோ அதை எழுதுங்க. அதன் பிறகு 5 2 மார்க் எழுதணும். அங்கே ஒரு 3 தான் தெரியுது அப்படின்னா மீதி 2 வினாக்களை எது தெரியுமோ அதை எழுதுங்க. இப்படியே அப்புறம் 2 3 மார்க் எழுதணும். அதில் ஒரு 10 வினா வரும். இன்னொன்று எழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எது தெரியுமோ அதை எழுதுங்க. தெரியாத வினாக்களுக்கு பதிலாக எந்த வினா தெரியுமோ அதை எழுதுங்க. அதன் பிறகு 5 மார்க் வரும். அப்புறம் 3 நெடுவினா எழுதணும். அன்னமையா, தமிழ் சொல்வளம், மாணவப்பருவம், நாட்டுப்பற்றும், இதை 3 அங்கே எழுதுங்க. அதாவது என்ன கான்செப்ட்னா, அங்கே வந்த வினாவை தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லையா உங்களுக்கு எந்த வினா தெரியுமோ அதை எழுதுங்க. அப்படி ஏன்னா கண்டிப்பாக தமிழ் பாடத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.